வணக்கம். இஜெட் ஜபாது பற்றிப்பது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஒரு தமிழில் ஒரு பாட்டு உண்டு, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படின்னு. அது புலவர் கான்செப்ட். கவிதைக்கு பொய் ஒத்துவரும். அதே மாதிரி வைரமுத்து சொல்லுவார், கவிதைக்கு பொய் அழகு அப்படின்றார். இலக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், கவிதை சம்பந்தப்பட்ட விஷயம். மற்றபடி இதெல்லாம் கற்பனையின் வெளிப்பாடு, ஒரு ஆசையின் வெளிப்பாடு. இலக்கியத்துக்கு ஒத்து வரும். மற்றபடி சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மற்றபடி ஒரு கவிதை எழுதுறதுக்கு இந்த மாதிரி பொய்கள் ஒத்து. ஆனா அரசியலுக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமான ஒரு கேள்வி. சினிமா அப்படின்னாலே சுத்தமா கற்பனை தான். அதுல வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே கற்பனை தான், அதை மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அரசியல் அப்படி இல்லை, வரலாறாச்சு. ஒவ்வொன்றும் ஒரு வரலாறு. நாளைய தலைமுறை எடுத்து படிச்சோம் அப்படின்னா நம்மளை பார்த்து காரி துப்பக்கூடாது. அந்த அளவுக்கு வரலாறு உண்மையானதாக, சொன்ன வார்த்தைகள் உண்மையானதாக, வரலாற்று உண்மையாக இருக்கும். அன்னையிலேருந்து எடுத்துங்க. ஆங்கிலேயனா அதுக்கு முதல்ல மனிதன் பிறந்த கற்காலத்திலிருந்து சொன்ன அனைத்துமே எவ்வாறு அனைத்துமே வரலாற்று உண்மை. மனிதன் இவ்வாறு பிறந்தான், அப்புறம் சோ இப்படி கோள்கள் உருவானது அப்படின்னு பலவிதமான ஒரு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு. எல்லாமே உண்மையின் வெளிப்பாடு, வரலாற்றின் வெளிப்பாடு. ஆனா அண்ணாமலைக்கு அப்படி இல்லை, எல்லாமே பொய்யின் வெளிப்பாடு அப்படிங்கிறத பகிரங்கமான ஒரு தகவல். ஆமா, எது எடுத்தாலும் போய் ஆதாரமற்ற விஷயங்கள். ஆமா, ஒரு கட்சியின் தலைவர், மாநில அளவுக்கு ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் எந்த அளவுக்கு உண்மை பேச வேண்டும், அப்பதான் அந்த கட்சி வெற்றி அடையும். இன்னைக்கு ஒரு பொய்யை சொல்லிட்டு போறல, அடுத்த சந்துக்கு போய் அதை நிரூபிக்கிறேன் இல்லையா? நாளைக்கு அது பொய்யும் தெரிஞ்சதுக்கு பின்னால யார் முகத்துல முழிக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை இருக்குல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆமா, அடிச்சு விட வேண்டி. கேட்டா நான் ஐபிஎஸ் அப்படிங்கிறாரு. ஆமா, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தின் வெளிப்பாடா இருக்கு. அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட பொய்கள் சொன்னதில் அடிக்கிட்டு ரஃபேல் வாட்சி சம்பந்தப்பட்ட விஷயம்லாம். ஆமா, நான் இத்தனை லட்சத்துக்கு வாங்கினேன், 5 லட்சத்துக்கு வாங்கினேன், 3 லட்சத்துக்கு வாங்கினேன் அப்படின்னாரு. பில்லு கேட்டோம்னா அது ஏதோ ஒரு 5 மாசத்துக்கு பின்னால ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. ஆமா, அது ஒரு பொய். அப்புறம் 2 லட்சம் எஃப்ஐஆர் நான் வாழ்க்கையில போட்டிருக்கேன் அப்படின்னாரு. அவர் இருந்த அந்த காலத்திட்டத்துக்கு போய் கணக்கு பார்த்தா 2 லட்சம் எஃப்ஐஆருக்கு சம்பந்தமே கிடையாது. இருந்தது குறுகிய காலம். அது ராஜினாமா பண்ணிட்டு துணைத் தலைவராக வந்தவர் இன்னைக்கு தலைவராக தமிழக பாஜக இருக்கிறார். 2 லட்சம் எஃப்ஐஆர் போடக்கூடிய அளவு கூட எவ்வளவு பெரிய கால அளவு தேவைப்படும், புரியுங்களா? அந்த மாதிரி விஷயம், அதுவும் போய். அப்புறம் என்னுடைய வயசுல இது வரைக்கும் 20,000 புஸ்தகம் படிச்சிருக்கேன் அப்படின்னாரு. அவருடைய கணக்கெல்லாம் டோட்டல் எண்ணி பார்க்குறப்ப 16,000 சில்லறை வருது. அது கூட வராது. ஆமா, என்ன ஒரு நாளைக்கு ஒரு புஸ்தகம் படிக்க முடியுமா? ஒரு ஆளை கட்டாயமா முடியும், மற்ற வேலையை பார்க்க முடியாது. அப்ப 20,000 புஸ்தகம் நான் படித்திருக்கிறேன்னு தமிழக பாஜக அண்ணாமலை சொன்னதான் படு மட்டரகமான பொய். அதே நேரத்தில் 1,80,00,000 முதுகலை மருத்துவ படிப்பு சீட்டு போட்டு ஒரு நேரத்தில் சொன்னாங்க. கணக்கு போட்டு பார்த்தா சம்பந்தமே இல்லை அதுக்கு இருக்கும், அதுவும் பொய். அதே நேரத்தில் அண்ணா குறித்து சில சர்ச்சையான கருத்துக்களை சொன்னார். பொன் முத்துராமலிங்க தேவர் பிரச்சனை பண்ணாரு. அதன் அடிப்படையில் அண்ணா ராமர் தேவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார், ஓடினார் அப்படின்னா சொன்னார். அப்புறம் பெரியார் அடி வாங்கினான்னு சொன்னார். அதெல்லாம் எந்த பத்திரிக்கைப்பா வெளியிட்டீங்க அப்படின்னு போன் அடிச்சு கேட்டான் அப்படின்னா, நான் அந்த பத்திரிகைக்காரன் சொல்றேன், அந்த நேரத்தில் ஏங்க நான் அந்த மாதிரி பத்திரிகை இருந்த தகவல் எங்களுடைய பத்திரிகையில் அப்படி ஒரு செய்தியை நாங்கள் போடல அப்படின்னு போட்டு அவன் சொல்றான் பத்திரிகைக்காரன். இப்படி ஒரு சொல். அப்புறம் காமராஜர் ஆட்சிக்கு பின்னால யாருமே அணை கட்டவில்லை அப்படின்னு ஒரு தகவல், அதையும் சொன்னார். அப்புறம் அதிமுக மிகப்பெரிய ஒரு அணைய லிஸ்ட்டை கொடுத்தாங்க. இல்லை, ஆக்சுவலா எங்க ஊர்ல பரப்பலாறு டேம்னு இருக்கு. ஆமா, நங்காஞ்சியாறு டேம், இந்த மாதிரி அதெல்லாம் காமராஜ் இப்போ சமீபத்தில் கேட்டான். அப்பெல்லாம் காமராஜர்லாம் ஐயா அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு பின்னால் திமுக அரசு கேட்டது. காமராஜர் ஆட்சிக்கு பின்னால வந்த அதிமுக திமுக யாருமே
ஒரு அணையே கட்டவில்லை அப்படின்னு சொன்னோன்னா திமுக பெரிய லிஸ்ட்டை கொடுத்தாங்க. 42 அணையை எத்தனையோ அணை நடக்குது. ஆமாம், மன்னிக்கிறோம், அது மிகப்பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அதுக்குள்ள எந்த பதிலுமே கிடையாது. சொல்லிட்டு போறாரு, காத்து வாக்கில் சொல்ல, காத்து வாக்கில் 2 காதலுங்கிற மாதிரி, காத்து வாக்கில் சில பொய்கள் அப்படிங்கிற மாதிரி தலைப்பை எடுத்து எதற்காக சொல்லுகிறார் என்பதை, இப்படிலாம் பேசுகிற கட்சியை வளர்த்து விட முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இப்போ புதுசாக 2-3 பொய். அதாவது சேலத்தில் அந்த விவசாயி கண்ணையர் கிருஷ்ணன், அந்த ஏழை விவசாயி சம்மந்தப்பட்டதுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிச்சாங்க. அதுக்கு இவர் சொன்னார், காட்டெருமை கொன்று விட்டார்கள் அப்படின்னு. அதனால அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிச்சாங்க. அதுக்கு பிரச்சனை. அமலாக்கத்துறைக்கு காட்டுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அதுலேயும் பச்சை ரகமான பொய். ஆமாம், அதில் சொல்லி போட்டு என்ன சொல்றாரு, இப்போ சமீபத்தில் அவுத்து விட்டுருக்கிறாரு. அதாவது அந்த கண்ணையர் கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட அந்த விவசாயி சம்பந்தப்பட்ட வகையில இந்து பல்லர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அது தவறு, மிகப்பெரிய தவறு. இந்துன்னு குறிப்பிடுங்க, அது மதம் சம்பந்தப்பட்ட. பல்லர் அப்படிங்கிற சாதியை குறிப்பிடக்கூடாது இல்லையா? ஏன் அது அமலாக்கத்துக்கு தெரியும். இன்னைக்கு பிரச்சனையாகி அந்த அமலாக்க அந்த வழக்கை திரும்ப பெறக்கூடிய நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்ட்டாங்க. காரணம் இந்த மாதிரி அண்ணாமலை மாதிரி உள்ள ஆட்களுடைய வெளிப்பாடு தான். ஆமா, பெற்றுக்கொள்கிறோம். அந்த அளவுக்கு கேவலமா போச்சு. ஒரு விளக்கம் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா எந்த அளவுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படிங்கிறது சரிங்களா? அதுல அவர் சொல்றார், அந்த எஃப்ஐஆர்ல பெயர் சம்பந்தப்பட்ட விஷயம், சாதி சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிலாம் வருது அப்படிங்கிறார். எஃப்ஐஆர் எத்தனை பேர் ஃபுல் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. போலீஸார் கொடுக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கை அந்த சப்ஜெக்ட் பார்க்கக்கூடிய சமயத்துல ஒண்ணுமே கிடையாது. அதுல எஃப்ஐஆர் அப்படிங்கிற அந்த விஷயத்துல நம்ம கூட காண்பிப்பாங்க. அதுல எந்த ஒரு விஷயம் அதுல பாருங்க, இதுல எந்த ஒரு விஷயம் கிடையாது. சாதி அப்படிங்கிற பிரிவே கிடையாது. சாதி அப்படிங்கிற பிரிவே கிடையாது. இதுல பார்த்தோம்னா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஆண்டு, முகவரி, பிரிவுகள், சட்டம், முதல் நிலை நாள், நாள் குறிப்பு, நேரம், அப்புறம் குற்ற நிகழ்விடம் அப்படின்னு அப்படியே பேரிடிப்பு, கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்ட இடம், முகவரி, இப்படித்தான் வருது. சாதிங்கிற பேரே இல்லையே. அப்படிங்கிறப்ப அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி எஃப்ஐஆர் இந்த போல 2 லட்சம் எஃப்ஐஆர் போட்டிருங்க அப்படிங்கிற? ஒருவேளை கர்நாடகாவில் இருக்குமோ? இந்திய அளவுக்கு ஒரே எஃப்ஐஆர் தாங்க. இல்லை, இதெல்லாம் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு பொய் இல்லையா? அதே நேரத்தில் சேலம் அந்த பெரியார் பல்கலைக்கழகம் சம்மந்தப்பட்ட வகையில் அந்த துணைவேந்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. சம்மந்தம் இல்லாமல் அந்த இடத்துல போய்கிட்டு துணைவேந்தர் நியாயமானவர், எனக்கு சிசிடிவி கேமராவில் ஆராய்ச்சி பண்ண அவர் நியாயமானவர், பிடிச்சிக்கிட்டாங்க சங்க தலைவர்கள்லாம். அதாவது ஜாமீன் ரத்து சம்பந்தப்பட்ட வழக்கு கோர்ட் இருக்கக்கூடிய சமயத்தில் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் யார் கொடுத்தது? அதனால வரக்கூடிய நாளைக்கு 12ஆம் தேதி விசாரணை. அதில் அண்ணாமலை ஆஜராக பட விட சம்பந்தம் நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. கட்டாயம் விடக்கூடாது. சிசிடிவி கேமரா சம்பந்தப்பட்ட ஃபுட்டேஜ் இவருக்கு எப்படி கையில் வந்தது? நாளைக்கு விசாரணை சம்பந்தப்பட்ட விசாரணை வரப்போது. அது சங்க தலைவர்லாம் போறாங்க, அட்டன் பண்ண போறாங்க. அப்ப அண்ணாமலை கையில சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எவ்வாறு கொடுக்கப்பட்டா கட்டாயமா கேட்போம். அவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு. ஜாமீன் ரத்து சம்பந்தப்பட்ட விஷயம் கோர்ட்ல இருக்கக்கூடிய சமயத்துல இது எவ்வாறு பொருந்தும்? ஆளாளுக்கு உன்னை பேசுது. அதாவது என்ன ஒண்ணுமே புரியல. பொய் சொல்றதுங்கிறது இருக்க வேண்டியதான். எடுத்த உடனே நியாயமானவர் சிசிடிவி கேமரா பார்த்து நியாயமான தெரிஞ்சு போயிருமா? நாங்க 2 வருஷமா 2.5 வருஷம் 3 வருஷமா நாங்க அவர் சம்பந்தப்பட்ட இது குற்றச்சாட்டு சுமத்திட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க பகிரங்கமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2 வருஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மைகள் தெரியுமா? நேற்று ஆளு உண்மை தெரியுமா? இந்த குழப்பில் அவர் சொல்றாரு 20,000 புத்தகங்களை படிச்சா அப்படிங்க. எந்த புத்தகத்துல இந்த மாதிரி படிச்சாரு தெரியல. ஜாமீன் ரத்து சம்பந்தப்பட்ட வழக்கு இருக்கக்கூடிய சமயத்துல அது சம்பந்தமா விஷயம் வெளிவட்டாரத்தில் நம்ம பேசலாம் அப்படிங்கிற கான்செப்ட் எந்த சட்டத்துல தெரியலையா? அதே மாதிரி எதையும் பேசியிருக்கிறார். மோடி தமிழன் பேசியிருக்காருங்க. மோடி ஏன்னு கேட்ட எங்க பார்த்தாலும் தமிழ் பேசுறா, அதனால மோடி தமிழன். ஒண்ணும் புரியல. வெயில் காலத்துல இந்த மாதிரி சில பேர் பேசுவாங்க. குளிர்காலத்துல அதையும் மார்கழி தை போய்கிட்டு இருக்கு. ஆமா, மார்கழி தையிலே இவர் இப்படி பேசுனாருன்னா வரக்கூடிய ஏப்ரல் மேல எப்படி பேசுவார்ன்ற கேள்வி இருக்கு இல்லையா? உண்மையிலே இது இல்ல இப்படிப்பட்ட இதெல்லாம் அங்க எதிரே பேர் இருக்காங்க.
ஆமா, மூத்த பொன்னார் இருக்காங்க, மற்றபடி மதிப்புக்கு மரியாதைக்கு முடிய இல்ல கணேசன் ஐயா இருக்கிறாங்க, சிபி ராதாகிருஷ்ணன் ஐயாலாம் இருக்கிறாங்க. அவங்களாம் அவங்க எடுத்து சொல்லலாம், ஏப்பா நீ வாட்டுக்கு கட்சியினுடைய பேரை கெடுத்துறாதப்பா, நீ வளர்த்துறது அப்புறம் கட்சியோட பேரை கெடுத்துறான்னு சொல்லி அறிவுரை போடுங்க. அப்புறம் வந்து சொல்றாரு மோடி வந்து டெல்டா காரணம். ஆமா, தஞ்சாவூர் மயிலாடுதுறையில பிறந்திருப்பான் சொன்னாலும் சொல்லுவார், தஞ்சாவூருக்காரு மயிலாடுதுறையில பிறந்தவர், ஆதாரம் இருக்கு சொன்னாலும் சொல்ல வாய்ப்பு இருக்கு, பேசியிருக்காரு அந்த மாதிரி கூட்டத்தில். மோடிக்கு தமிழுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் குஜராத்து, சுத்தமா தெரிஞ்சது விஷயம், ஆதாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. தமிழனுக்கு திராவிடன் அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு என்ன? அவரு இந்திக்காரன் சொன்னால் அவரு நியாயம் இருக்கு, தமிழன் சொன்னா என்ன விஷயம் இருக்கு? ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு தென்னிந்தியாவில பிறந்திருந்தா கூட அவர் திராவிடன் சொல்லிட்டு ஒரு ஒட்டிக்கலாம், புரியுதுங்களா? இப்பதான் தமிழன் திராவிட பிரிச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அது மாதிரி கூட ஏதோ ஒரு வகையில ஒட்டுதலாம், திராவிடன் சொல்லி அப்படி தமிழன் உள்ள எடுத்துக்கலாம், ஓட்டுக்காக எடுத்துக்கலாம், அது கூட ஒத்து வராத. அதுலயும் ஃப்ராடு, பத்தா தேவையற்ற பொய்கள், ஏமாற்று வேலைகள், என்ன ஒன்றுமே புரியல அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி தமிழகத்தினுடைய நிதி அறிக்கை சம்பந்தப்பட்ட வகையில் நிறைய பொய்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது வந்து 1-2 வருஷத்துல வந்து 10 லட்சம் கோடி ஆமா கடன் வந்து ஒட்டுமொத்த கடன் வந்து தமிழ்நாட்டை உயர்ந்து விடுமா பேசியிருக்காரு ஒரு கூட்டத்தில். அப்படி கணக்குக்கு பார்க்கக்கூடிய சமயத்துல அவங்களுடைய பாஜக அரசனுடைய மொத்த கடன் வந்து 31/3/2023 வரைக்கும் 153 லட்சம் கோடி. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வந்து 31/3/2024க்குள் 169 லட்சம் கோடியாக உயர்ந்து விடும் என்று ஒரு புள்ளி வர சொல்றாங்க. அண்ணாமலை சொல்லல, நான் சொல்லல, மோடி சொல்லல, ஒரு புள்ளி உரம், அரசு புள்ளி உர சொல்றாங்க. அந்த மாதிரி புள்ளி உரப்படி சொல்லிதான் பரவாயில்ல. இவரா கற்பனையா 10 லட்சம் கோடி உயர்ந்து விடுவோம், உயர்ந்து விடலாம், எந்த புள்ளி உரம் சொல்லி இருக்குது? முதல்ல சொன்ன மாதிரி பொய்யிலே பிறந்துக்கிட்ட பேசாம கோடம்பாக்கத்துக்கு வந்து திரைக்கதை வசதி எழுத போலாம். சினிமாக்காரர் அரசியல் வந்து இப்படித்தான் இருக்கு போல, புரியுதுங்களா? அதே நேரத்தில் இது சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த புள்ளி ஒரு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரே ஆண்டுல 16 லட்சம் கோடி பிஜேபி ஆட்சி உயர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேலி பண்ணி காமிக்கிறாங்க. 55 வருஷம் வந்து இந்த இந்தியாவை ஆண்டிருக்கு காங்கிரஸ். அவங்க போகும்போது வெறும் 1947க்கு பின்னால் 55 வருஷம் ஆண்டக்கூடிய சமயத்துல 55 வருடங்கள் ஆண்டக்கூடிய சமயத்துல 55 லட்சம் கோடி தான் கடனை வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா நீங்க இப்ப என்ன வச்சிருக்கீங்க? 169, 153. ஆமா, கணக்கு போட்டு பார்த்தா 53, 100 கோடி அதிகமா இருக்கு. அப்ப யாரு வந்து கடன் அதிகமா வச்சிருக்கா? பாஜகவா, திமுகவா? புரியுதா? ஒரு புள்ளி விவரம் தெரியல, ஒரு வரலாறு தெரியல. இல்ல பேச வேண்டியது எப்படி இல்லாம பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறது. இப்படிலாம் பேசக்கூடிய சமயத்தில் அந்த கட்சியில் உள்ளவங்க வந்து எந்த அளவுக்கு அவரை கேவலமாக பார்ப்பார். சும்மா ஏதோ தமிழக பாஜக தலைவரை போட்டிருக்காங்க கையை தட்டிட்டு இருப்பாங்க. உண்மையிலே இதெல்லாம் வந்து கண்டனத்துக்குரிய விஷயம். அதே வந்து நிர்மலா சீதாராமன் சம்பந்தப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கு. அதை வந்து நம்முடைய நிதி அமைச்சர் சொல்றாரு, ஆமா 1 ரூபா நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து மத்திய அரசு 29 பைசா தான் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. ஆனா நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லிட்டாங்க போன வாரத்துல பேட்டி கொடுக்க சமயத்துல, 100% நாங்க திரும்ப கொடுக்குறோம்ங்க. ஆமா, திரும்ப கொடுக்குறோம்ப்பா, அதை வந்து திமுக மூடி மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா சொல்லிட்டு போனாங்க. இப்ப இன்னைக்கு வந்து அவர் ஓப்பனா சொல்லியிருக்காரு நிதி அமைச்சர், நம்ம வந்து வரி சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் 1 ரூபா கொடுக்குறோம், அப்ப 29% மட்டும் தான் திருப்பி கொடுக்குறாங்க. துண்டா தெரிஞ்சு போச்சு. ஆனா நிர்மலா சீதாராமன் அப்பட்டமா போய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பகிரங்கமா தெரியுது. ஏன்னா அதே நேரத்தில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களும் இது வித்தியாசமாகும். ஆமா, நிஜாம் புயலே பார்த்து இது வரைக்கும் 2027 கூட நாங்கள் செலவு பண்ணிக்கிறோம் திமுக காமிச்சு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 450 சும்மா வருஷத்துக்கு வருஷம் கொடுக்கக்கூடிய 90 கோடி கொடுத்து போட்டு நாங்கள் எல்லாமே கொடுத்தோம், ஆமா அப்படின்னு போட்டு பிரம்மாண்டமா பொய் சொல்லி கொண்டு அழைஞ்சிட்டு இருக்காங்க. அரசியலுக்கு எதற்கு பொய் அப்படிங்கிறது இல்லை. சினிமாவுக்கு பொய் தேவை, கவிதை எழுதுறதுக்கு பொய் தேவை, இலக்கியத்துக்கு பொய் தேவை, அரசியலுக்கு வந்து உண்மை தேவை, வரலாறு தேவை. இன்னைக்கு பொய் சொல்லிட்டு தூக்கி உதறிட்டு போயிடலாம், நாளைக்கு வந்து ஓட்டை திருப்பி குத்திடுவோம். மற்றபடி வந்து நீ என்ன நினைக்க அதுவும் பொய்யா போயிரு இல்லையா? அது ஒரு விஷயம் இருக்கு. ஆமா, அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தை அந்த நம்ம தமிழக நிதியம் சொல்லியிருக்கிறார். ஒன்றிய அரசு வீடு கட்டக்கூடிய திட்டத்துக்கு வந்து இரட்டிப்பான தொகை வந்து தமிழக அரசு வாங்குது. ஆனா இது இவங்க அப்படி கிடையாது.
கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அதுக்கு நம்ம ரெட்டிப்பாக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம தமிழக அந்த அதான் வந்து ஒன்றிய அரசு வீடு கட்டத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு போட்டு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. ஆமாம், அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க சொல்கிற அமௌண்ட்டுக்கும் தமிழகம் டபுளாக கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் மெட்ரோ 2வது திட்டத்தின் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு சம்மந்தப்பட்டவங்கள மொத்தம் வந்து திட்டம் போட்டது 63,246 கோடி. அதில் வந்து 50% 50-50 பண்ணிக்கலாம். ஆனால் இது வரைக்கும் வழங்கப்பட்டது 3,273 கோடி தான். இதே மற்ற சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரயில்வே திட்டங்கள் வந்து 2.5% நிதி தான் ஒதுக்கியிருக்காங்க. மற்ற எதுவுமே ஒதுக்கல. எல்லாமே வந்து நம்முடைய வரிப்பணம், ஜிஎஸ்டி அங்கே கொடுத்துட்றோம். இருக்கக்கூடியது ஒட்டேஷன் பண்ணிட்டு உட்காந்துட்டு ரொம்ப கவலைக்குரிய விஷயமா வந்து நம்ம தமிழக நிதி அமைச்சர் வந்து ஒரு மிகப்பெரிய பட்டியலை நீங்கள் போட்டிருக்காரு. உண்மையிலே வந்து வருத்தக்கூடிய விஷயம். பாஜக வந்து எங்கெடுத்தாலும் எதற்கெடுத்தாலும் நம்ம நிதி அமைச்சர் வந்து ஒரு தலைவர் உறுப்பு அனைவரும் பொய் சொல்லக்கூடியவர்கள் அப்படிங்கிறது பகிரங்கமா இருந்து தெரிஞ்சிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஜார்க்கண்ட் ஆளுநர் இருக்கார் பாருங்க, நம்ம பழைய தமிழக பாஜக அவர் இவரு தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பெரம்பூர் விழாவில் பேசியிருக்கிறார். அதாவது ஆளுநர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பேசியிருக்கிறார். கவர்னர் பதவி என்பது முழுமையான அதிகாரம் பெற்ற பதவி அல்ல. மற்றபடி வந்து அதிகாரம் என்பது அதை நிறைவேற்றக்கூடிய பவர் வந்து முதலமைச்சருக்கே உண்டு. கடமை வேறு அதிகாரம் வேறு என்பதை வந்து ஆளுநர்கள் உணர வேண்டும். இதே சி.பி. ராதாகிருஷ்ணன் 1 மாசத்துக்கு முன்னால கவர்னருக்கு அதிகாரம் உண்டு பேசினார். இன்னைக்கு அப்படி இல்லை, உல்டாவை அடிச்சு பேசிட்டு இருக்கிறார். காரணம் என்ன? உச்ச நீதிமன்றம் வச்ச ஒரு குட்டு. ஆமா, 2 வழக்கு போட்டாங்க தமிழக அரசு. ஆமா, இந்த மாதிரி வந்து என்ன மசோதா போட்டாலும் அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி வந்து கையெழுத்து போடுறதுல ஒப்புதல் கொடுக்குறதுல ஒன்று. 2வது வந்து ஒரு குறிப்பிட்ட மசோதா அமைச்சு இத்தனை நாட்குள்ள நீங்க சைன் போட்டே ஆகணும் போட்டு அதுக்கு ஒரு வரைமுறை கொடுங்க அப்படிங்கிற கான்செப்டை 2வதா போட்டாங்க. 2மே இன்னைக்கு வேலை செஞ்சிருச்சு. ஆமா, ஆர்.என். ரவி சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை செஞ்சிருச்சு. ஆமா, அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் தேர்வு செய்யக்கூடிய அந்த தேர்தல் குழு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டார். அதிகாரமா பேசினார் ஆர்.என். ரவி, ஸ்டாப் பண்ணி வச்சுட்டார். இவரு பாஜக ஆளுநர் தான், சி.பி. ராதாகிருஷ்ணன் பாஜக ஆளுநர். ஆமா, ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து மிக மோசடித்தனமாக மற்றபடி வந்து ஆட்டி பார்க்கறது இல்லை. ஒரு ஆட்டி இந்த உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு பெல்கிஸ் பானு வகையில் ஒரு முட்டு வச்சிருந்து பாருங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்கக்கூடிய அனைத்துமே வந்து தவறாக கொடுக்கப்பட்ட தகவல்கள் அப்படின்னு பிஜேபி ஒரு ஃப்ராட் அப்படின்னு 2-3 விஷயம் சொல்லிட்டாங்க. மிக கேவலமான ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இவர்களுக்கு நாம் உபயோகிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்லாம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. எல்லாமே பொய் 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 பொய், பித்தலாட்டம், ஏமாற்று வேலை. இதைத்தான் ஆங்கிலத்தில் ஃப்ராட் அப்படிங்கிறாங்க. சரி, அப்புறம் உச்ச நீதிமன்றத்தை ஏமாத்துறவங்க அப்புறம் தமிழக மக்களையும் அங்கே இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மக்களையும் அவரே மற்றபடி இருக்கக்கூடிய யார் யார் எங்கெல்லாம் இருக்காங்க அந்த மக்களை ஏமாற்ற முடியாதா? சுப்ரீம் கோர்ட்டே ஏமாத்திட்டாங்க. அப்போ வந்து என்ன மக்களை ஏமாற்றுவது, இந்திய மக்களை ஏமாறும் மிக சாதாரண விஷயம். ஆமா, அதையெல்லாம் மீறி ஆர்.என். ரவி கூப்பிட்டாங்க, மு.க. ஸ்டாலின் வாங்கணும் வந்து பேச வச்சுட்டு இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கீழிறங்கி விட்டார்கள். ஆமா, செயல்பாட்டிலும் சரி மனோநிலையிலும் சரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.